வருடந்தோறும் நம்ம வந்து சித்திரை மாதம் கிருத்திகையை முன்னிட்டு பரணி நட்சத்திரம் அன்று முருகருக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வந்து திருவிழா செய்வது வழக்கம். கடந்த வருடம் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. இந்த வருடம் வருகின்ற ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி, ஆங்கில தேதி 28/4/2025, தமிழில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 15 திங்கட்கிழமை இந்த சத்ரு சம்ஹார யாகம் செய்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். அதுக்குண்டான ஏற்பாடுகள் வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு, நல்லா போயிட்டுருக்கு. இது வந்து எல்லா ஊர்லேருந்தும் வந்து கலந்துப்பாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் நம்ம ஒரு சென்னையில் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட, ஆனால் அனைத்து மாவட்டங்களிலும் மற்ற மாநிலங்களிலும் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்து கலந்துக்கக்கூடிய ஒரு யாகமாக இதை நம்ம பார்க்க முடியும். கடந்த வருஷம் வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, லண்டன்லேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்துலேருந்து தான் வராங்க. ஏன் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு அதில் மாற்றங்கள் தெரிகிறது என்பது உண்மை. இப்போது ஒரு இடத்துல கூட்டம் ஏன் கூடுது, சபரிமலையில் ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுது, திருவண்ணாமலையில் ஏன் இவ்வளோ கூட்டம் கூடுதுன்னா, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. இல்லாத ஒரு விஷயத்தை தேடி மக்கள் ஓடுவதில்லை. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது இல்லையா? இந்தமாரி இந்த சத்ரு சம்ஹார யாகத்திலும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. பல மாவட்டத்திலிருந்து இந்த மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க. வருடம் வருடம் இதோடைய திருவிழாவுடைய பிரம்மாண்டம் ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இந்த வருஷம் திங்கட்கிழமை வருது. இந்த சத்ரு சம்ஹார யாகம் நாங்கள் தொடங்கிய வருடம் முதல் இன்று வரை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பெரிய வெற்றியை